வெல்கம் வீவர்ஸ். அது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2026 பெங்களூருவில் இருக்கக்கூடிய சுடலம் ஹள்ளி அப்படின்ற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பில் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சுமார் 4 முதல் 5 நபர்கள் அந்த தென்னந்தோப்புக்கு போகிறாங்க. அதுமாரி போகும்போது அவங்களோடு அவங்களுடைய நாய்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு 2 வளர்ப்பு நாய்கள் போகுது. அன்றைக்கி போயிட்டு அவங்க வேலை செய்ய ஆரம்பித்தவங்க அன்று காலை சுமார் ஒரு 11:30 மணி போல் அவங்களுடைய நாய் ஒரு இறந்த பெண்ணுடைய தலையை மட்டும் கொண்டு வந்து அங்கே அதை கடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு அந்த தலை முடி அதோடு இல்லாமல் அந்த எலும்பு கூடி இதெல்லாம் பார்த்ததுமே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. என்னடா இது, இந்த நாய் இங்கே எங்கே போயிட்டு இந்த எலும்பு இந்த தலையை வந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி தெரியலையே. அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இடத்துலிருந்து எங்கேயோ அக்கம் பக்கத்தில் ஒரு பெண்ணு வந்து கொலை பண்ணி போட்டுருக்குறாங்க, அல்லது அந்த பெண் தற்கொலை பண்ணி கூட இறந்துருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார், நாங்கள் இன்றைக்கி காலையில் தான் இங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். வரும்போது எங்களுடைய வளர்ப்பு நாய்களும் கூட வந்தது. அந்த நாய்கள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நாங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு இறந்த பெண்ணுடைய அந்த முண்டம் தலை இருக்குது இல்லையா, அதை மட்டும் வச்சு கடிச்சிட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஓடிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட போலீஸ் அந்த இடத்துக்கு சுமார் 45 நிமிஷம் ஆகுது அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகிறதுக்கு. போன பிறகு உடனே வந்து ஆய்வில் ஈடுபடுறாங்க. அதுமாரி ஆய்வில் ஈடுபடும் போது ஒரு அடர்ந்த புதர் பகுதியில் ஒரு பெண்ணுடைய சேலை இருக்கிறத பார்க்குறாங்க. சிவப்பு கலரில் சேலையும் அவங்களுடைய உள்ளாடைகள், அதோடு இல்லாமல் அவங்க பயன்படுத்திய ஹேண்ட்பேக், இது எல்லாமே இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்து அப்போது இந்த துணி வந்து மேலே போட்டு மூடி இருக்குது அந்த சிவப்பு சேலை. அப்போ அதுக்குள்ளே தான் வந்து இந்த பெண்ணுடைய சடலம் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் போயிட்டு பார்த்தா, அவங்க பார்த்த மாதிரியே அதுக்குள்ளே ஒரு இறந்த பெண்ணுடைய சடலம் இருக்குது. ஆனால் அது வந்து கையில் தூக்குற மாதிரியெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா அதில் வந்து நச்சு ஒழுகுது அப்படின்னா அதோட டீகம்போஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 4 முதல் 5 நாட்கள் முன்னாடி இந்த பெண் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போது அதை பக்குவமாக கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொடுத்து அட்டாப்சி பண்ணுறாங்க. அது மாதிரி அட்டாப்சி பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, அட்டாப்சி ரிப்போர்ட், இந்த பெண்மணி இறப்பதற்கு முன்பு பல மணி நேரம் வந்து உடலுறவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் உடலுறவில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி இவங்களை யாரையும் வந்து ரேப் பண்ணலை, இவங்களே தான் எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை வந்து இவங்க உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும். இந்த பெண்மணி இறப்பதற்கு முன்பு பல வலிகளை, அதாவது உடலுறவு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வலிகளை அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், இந்த பெண்மணி எப்படி கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒரு நபர் இந்த பெண்மணியினுடைய தலைப்பகுதியில் ஓங்கி ஒரு கட்டையால் அடிச்சிருக்கிறாங்க. மயக்க நிலையில் இருக்கும்போது அவங்களுடைய சேரையை எடுத்து அவங்களுடைய கழுத்தில் போட்டு இறுக்கி பிடிச்சி அவங்கள கொலை பண்ணி மூச்சு திணறி தான் உயிர் இறந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சடலம் யாருது, இந்த இறந்த பெண்மணி யாருது அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கடந்த ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் ஏதாவது பெண்கள் காணாமல் போனதா, அது மாதிரி புகார் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஆமாம், பெங்களூருவின் மெயின் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமார் 45 வயது நிரம்பிய அவருடைய மனைவி பிரியா அப்படின்றவங்க, அவங்களுக்கு சுமார் 38 வயசு இருக்கும். அவங்க காணாமல் போய் கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு மேலே ஆகுது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. அந்த பெண்மணி அதாவது தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்பும்போது சிவப்பு கலர் சேலையை தான் உடுத்தியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும், கையில் ஹேண்ட்பேக்கு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இப்போது உடனடியாக அந்த சுரேஷ் அப்படின்றவர் தான் தன்னுடைய மனைவி காணவில்லை அப்படின்னு சொல்லி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய மொபைல் நம்பர் எடுத்து அவருக்கு கால் பண்ணி, இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் இருக்கிறோம், இங்கே வந்து ஒரு பெண் சடலம் ஒன்று கிடச்சிருக்குது, அந்த சடலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுடைய தலை கிடையாது, தலை தனியாகவும் முண்டம் தனியாகவும் இருக்குது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலில் கிளம்பி வந்து பாருங்கள், பார்த்துட்டு இது உங்களுடைய மனைவி தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க.
இப்போ ரமேஷுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா இது, தன்னுடைய மனைவி காணவில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப பதபதப்பாக இருக்குது அப்படின்ட்டு தன்னுடைய 2 மகன்களையும் தானும் அவங்களுடைய கார் எடுத்துட்டு நேராக அந்த பர்டிகுலர் மருத்துவமனைக்கு போகிறாங்க. போயிட்டு ஒரு சடலத்தையாக திறந்து காட்டும்போது இவருக்கு ஒரு மன தைரியம் வந்தது. நல்ல காலம் தன்னுடைய மனைவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு சடலம் தான் இருக்குது. அதுதான் அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியாது. போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கடைசியாக இருக்கிறது இவங்க மட்டும்தான். ஒரு வேளை இந்த பெண்மணி மட்டும் உங்களுடைய மனைவியாக இல்லை அப்படின்னா அதோட உங்களுடைய மனைவி இங்கே சாகலை, வேற எங்கேயோ இன்னொரு இடத்துல உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பலாம். சரி, இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ரமேஷை அழித்து கொண்டு போயிட்டு அந்த மேலே மூடி இருக்கக்கூடிய அந்த சேரியை ரிமூவ் பண்ணி காட்டுறாங்க. பார்த்ததுமே ரமேஷுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடுது இது தன்னுடைய மனைவி தான். அந்த சேரையை பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிச்சு இது தன்னுடைய மனைவி தான் அப்படின்ட்டு. அவங்களுடைய ஹேண்ட்பேக் தான் அப்படின்றதும் தெரிய வருது. இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த சடலத்தை கொடுக்குறாங்க. அதை கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணி, அதாவது அதை கொண்டு போயிட்டு அந்த இறந்து போன பிரியாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இந்த எல்லாமே செய்து முடித்து ரமேஷ் அதாவது அவங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடைசி எல்லாத்தையும் செய்து முடிக்கிறாரு. ஆனால் போலீஸுக்கு இப்போது ஒரு பெரிய ஒரு போட்டி. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பெண்மணியை கொலை பண்ணது யார், அதே மாதிரி இவங்க பெங்களூரில் மெயின் ஏரியாவில் இருக்கிறாங்க. அங்கிருந்து சுடலம்ஹள்ளி அப்படின்ற பகுதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 மணி நேரம் ட்ராவல். அவ்வளோ தூரம் இவங்க எதுக்கு போகணும் இப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. சரி, இதை ரொம்ப குயிக்காக முடிக்கணும் இந்த கேஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறந்து போன பெண்மணியினுடைய மொபைல் ஃபோன் இருந்தால் அதை வச்சு ஈஸியாக இந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அவங்க திங்க் பண்ணதுக்கு ஏற்றாற் போல் அந்த இறந்த பெண்ணினுடைய மொபைல் அவங்களுடைய ஹேண்ட்பேக்லேயே இருந்திருக்குது. இப்போது அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய மொபைலை கொண்டு போயிட்டு சார்ஜ் போட்டு அந்த ஃபோனை பார்த்திங்க அப்படின்னா ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி கால் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த கால் லாக் அப்படிங்கிறது இல்லையா, அதை டச் பண்ணாவே அதில் எல்லா இடத்துலையும் காட்டுறது ஒரே ஒரு பேர் தான், விஜய் 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 அப்படின்ற பேர் மட்டும்தான். அப்படின்னா இந்த பெண்மணி இறப்பதற்கு முன்பு அந்த விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரோடு இவங்க பல மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த கொலை பண்ணி போட்டு போனான் இல்லையா, அவன் விஜயா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு சந்தேகம் எழும்புது. இப்போது அந்த விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய மனைவியினுடைய மொபைல் நம்பரில் சேவ் ஆகிருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்பருக்கு போலீஸ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் தொடக்கத்தில் ஒரு 4-5 முறை கால் பண்ணும்போது விஜய் அப்படின்ற நபர் எடுக்கவே இல்லை. இப்போது அந்த விஜய் அப்படின்ற நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேஷனை கண்டுபிடிக்கும்போது தான் அவர் அந்த சுடலம்ஹள்ளி அந்த பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பதுங்கியிருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவன் அங்கிருந்தே என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பெண்மணியினுடைய இந்த விஷயம் எல்லாமே, அதாவது இறந்தது போலீஸ் கண்டுபிடிச்சது, இது எல்லாத்தையுமே அதாவது அட்டாப்சி பண்ணது, இது எல்லாத்தையுமே அவன் மறைமுகமாக இருந்து கூட இருந்தே வாட்ச் பண்ணுறான் அப்படின்ற விஷயமும் தெரியுது போலீஸுக்கு. இப்போது அங்கே ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஜய் அப்படின்ற நபரை ஓடி போயிட்டு கைது பண்ணி கொண்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும்போது உண்மையிலேயே அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லை. இறந்து போனாங்க இல்லையா பிரியா, அவங்க மேலே தான் நிறைய தவறு இருக்குதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவனுடைய வாக்குமூலம் என்ன அப்படின்னா, என்னுடைய பெயர் விஜய், நான் ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறேன். முடிச்சுட்டு பெங்களூரில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். வந்த இடத்துல இவங்க, அதாவது இந்த பிரியா அப்படின்றவங்க அந்த வீடு இருக்குது இல்லையா, அந்த வீட்டிலேருந்து ஒரு 4 ரூமு தள்ளி தான் நான் அங்கே வீட்டுக்கு, அதாவது ரூம் வாடகை எடுத்து தங்கிட்டு இருக்கிறேன். இதுமாரி தங்கியிருந்தபோது எனக்கு யதார்த்தமாக அதாவது ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு அது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது இல்லையா, ஸோ இது மாதிரி எனக்கு வந்தது. அதில் போயிட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருந்ததை நான் ஃப்ரெண்டை ஆட் பண்ண பிறகு இவங்க வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட சேட் பண்ணாங்க. அதுமாரி சேட் பண்ணதில் நானும் பெங்களூரில் தான் இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே லொக்கேஷனில் சொன்னதுமே முதல் நாள் அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு சேட்டு, 2வது நாளே மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப்புக்கு போகிறாங்க, ஒன்றா டீ குடிக்கிறாங்க.
அங்கே இருக்கக்கூடிய டீ ஷாப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பெண்மணிக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு 4-5 வீடு தானே அப்படின்னும் போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இவங்களுடைய கணவன் அந்த கடைக்கு போகிறது, அவங்களுடைய பசங்க போகிறது, இது மாதிரிலாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். யாரும்மா இவங்க அப்படின்னும் போது, வேண்டப்பட்டவங்க தான், என்னுடைய தம்பி தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஏதோ ஒரு கதையை சொல்லி மீட் பண்ணிட்டு திரும்ப வந்து அவங்களுடைய, அதாவது அவன் வந்து அவங்களுடைய ரூமுக்கு போயிடறான். இந்த பெண்மணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு இப்போ திரும்ப வந்து ஃபோன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் 4வது நாளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தன்னுடைய கணவனை ஏமாற்றிட்டு அந்த பையன் கூட எங்கேயாவது நம்ம ரொம்ப தூரம் அவுட்டிங் போகலாம் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அது மாதிரி அவுட்டிங் போகலாம் அப்படின்னதுமே அந்த விஜய் அப்படின்ற பையன் தொடக்கத்தில் பயப்படுறான். யாரா இந்த லேடி, இவங்க திடீர்னு இவ்வளோ அவசரப்படுறாங்க, திடீர்னு நம்ம அவுட்டிங் போகணும், வா போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே வலுக்கட்டாயமாக கூப்பிட்றாங்க அப்படின்னா, இவன் தொடக்கத்தில் யோசிக்கிறான். சரி இருந்தாலும் முதல் டைம் கூப்பிட்றாங்க, தாங்கிட்ட எந்த காரோ அல்லது பைக் எதுவுமே கிடையாது. ஆனால் தன்னுடைய நண்பன் வந்து கார் வச்சிட்ருக்கிறான். அவங்ககிட்ட நம்ம எப்படியாவது கார் வாங்கி கொண்டு போயிட்டு இந்த பெண்மணியை அழைச்சிட்டு நாம் எங்கன்னா தூரமாக போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறான். ஒரு மனசு போகலாம் அப்படின்னு சொல்லுது, இன்னொரு மனசு வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லுது. சரி, இவங்க வற்புறுத்துகிறாங்க, நல்லதோ கெட்டதோ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அன்று காலை சுமார் ஒரு 9:30 மணிக்கு மேலே இருக்கும். அவங்க 2 பேரும் இந்த சுடலம் ஹள்ளி அப்படின்ற பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்து, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த சந்தோஷம் அப்படின்றது ஒரு இடைஞ்சல் மாதிரியே இருக்கும். அப்போ தான் இறந்து போன பிரியா இருக்கிறாங்களே, அப்போ வந்து அவங்க உயிரோடு இருந்துப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கெல்லாம் வேணாம், ஏதாவது ஒரு லாட்ஜ் புக் பண்ணு, அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். விஜய் சொல்கிறான், அதற்கு என்கிட்ட பணம் இருக்குது, நீ எதுவும் கவலைப்படாத, பக்கத்தில் ஏதாவது ஒரு லாட்ஜ் புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் போயிட்டு புக் பண்ணி இவங்க 2 பேரும் லாட்ஜுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் இருக்கிறாங்க. கரெக்டாக வந்து இவங்க போய் 3 மணி நேரம் ஆகுது. அப்போது கிட்டத்தட்ட 9 மணி கிளம்புனாங்க அப்படின்னா 10, 11, 12:30 மணி போல் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இவ்வளோ நேரம் போதும், நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறான். அதற்கு பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை பற்றி நீ சொல்லிட்ட, என்னை பற்றி நான் சொல்லல. எனக்கு வயசு வந்து 38 வயசு ஆகுது. என்னுடைய பெயர் பிரியா, என்னுடைய கணவன் வந்து ரமேஷ். எனக்கு அவருக்கும் திருமணம் நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷம் ஆகுது. எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கணவன் காலையிலேயே கிளம்பி ஒரு 8:30 மணிக்கெல்லாம் ஒரு தனியார் கம்பெனி வேலைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் என்னுடைய 2 பசங்களையும் நான் ஒரு 8:45லேருந்து 9 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பிடுவேன். வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன். அது மாதிரி இருக்கும்போது தான் ஒரு 9:30 மணி போல் கூட நான் கிளம்பி வந்திருக்கிறேன். என்னுடைய கணவன் வீட்டுக்கு வர்றதுக்கு சாயந்தரம் 7 மணி ஆகும். என்னுடைய பசங்க வீட்டுக்கு வர்றதுக்கு சாயந்தரம் 5 மணி ஆகும். இப்போ 12:30 மணிக்கே முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போனால் கூட ஒரு 2:30 வீட்டுக்கு போயிடலாம். மீதி இருக்கக்கூடிய நேரம் வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும். ஆகையால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொடக்கத்தில் ஒரு காட்டு பகுதி நம்ம போனோம் பார்த்தியா, அங்கேயே திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரி பிரியா தான் அவனை வலுக்கட்டாயமாக திரும்ப போகலாம் வா, அவ்வளோதானா நீ, அவ்வளோதான் உன்னுடைய ஆண்மை, அப்படி இப்படின்னு அவனை தரக்குறைவாக பேசுகிறாங்க. இது எல்லாம் யோசித்த விஜய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி வந்துட்டோம், இது நான் சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி உடனே திரும்ப அவங்க, அதாவது லாட்ஜ் வந்து போயிட்டு இவங்க போன வேலை எல்லாமே முடிஞ்சுது. கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதி ஒட்டி போகிறாங்க. அதுவும் வந்து அந்த சுடலம் ஹள்ளி அப்படின்ற பகுதி தான். அங்கே போயிட்டு திரும்ப வந்து 2 பேர் வந்து உடலூரில் இருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியல. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, விஜய் ரொம்ப நேரம் அங்கேயும் வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் வந்து அவனால் முடியல. அப்போது திரும்ப பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உன்னுடைய ஆண்மை இப்படி தானா, அதுக்கு தான் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நம்பி நான் வர்றதே கிடையாது, நீ வேஸ்ட்டு, இது அதுன்னு அவனை தரந்தாழ்த்தி பேச, ஒரு கட்டத்தில் விஜய்க்கு கோபம் வருது. கோபம் வந்ததில் பக்கத்தில் ஒரு கட்டை ஒன்று இருக்குது. அந்த கட்டை எடுத்து பிரியாவினுடைய தலை மண்டை மேலே ஓங்கி அடிக்கிறான். அடித்ததில் அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. விழுந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த பெண்மணி தனக்கு தேவையே கிடையாது. ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தால் தான் வந்தோம், ஒரு 2 ஹவரோ அல்லது 3 ஹவரோ இருந்தோம், திரும்ப கிளம்பி போனோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இவங்க ரொம்ப நேரம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க நல்ல பெண்மணியே கிடையாது. அதோடு இல்லாமல் இவங்க கூட நம்ம பழகுனதுனால என்னென்ன ப்ராப்ளம் பின்னாடி நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அவன் யோசிக்கிறான். யோசித்த பிறகு தான் இது எல்லாத்த விட தன்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாங்க.
அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த பெண்மணி அங்கேயே வந்து கொலையும் பண்ணுறான். அவங்களுடைய சேரை எடுத்து அவங்க கழுத்தில் போட்டு இறுக்கி பிடிச்சி துடிக்க துடிக்க அங்கேயே சாகடிக்கிறான். சாகடிச்சிட்ட பிறகு டைம் சரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30லேருந்து 6 மணி ஆகுது. மசன்னு அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. உடனே அந்த பெண்மணியுடைய சடலத்தை தன்னுடைய காரில் தூக்கி போட்டு கொண்டு போய் வேற எங்கன்னா போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறான். எதற்கு அவ்வளோ சுமையை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி யோசித்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு ஒரு அடர்ந்து, அதாவது தென்னந்தோப்பு இருக்கிறத பார்க்குறான். தென்னந்தோப்பு பக்கத்தில் கொஞ்சம் பொதராட்டு இருக்குது. அந்த பொதார் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு போய் போட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். கிளம்பி போன ஒரு 3 முதல் 4 நாள் கழித்து தான் அந்த தென்னந்தோப்பில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வராங்க. அவங்களா கூட தான் அந்த நாய்களும் வருது. அந்த நாய்கள் தான் பொதரில் இருந்த அந்த இறந்த பெண்மினுடைய பிரியாவினுடைய சடலத்தில் இருந்த அந்த தலையை மட்டும் கட் பண்ணி கொண்டு வந்து வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு எதிர்க்க வந்து அது வச்சு கொதறினதுனால தான் ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுப்பி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த சடலத்தை பார்க்கும்போது மேலே வந்து, அதாவது உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் ஜஸ்ட் மேலே மட்டும் மூடி வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பெண்மனுடைய உடம்பு எல்லாமே இந்த நாய்கள் பயங்கரமாக அப்படியே எப்படி சொல்கிறது அப்படின்னா கொதறி வச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அது நாய்ங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு, அதாவது நாய்களை பொறுத்த வரைக்கும் ஆடுன்னு தெரியாது, கோழின்னு தெரியாது, அதாவது மாடுன்னு தெரியாது, மனுஷனும் தெரியாது. ஏதோ ஒன்று அங்கே இறந்து கிடக்குது அப்படின்னா இது வந்து கடிக்க ஆரம்பிச்சிடு இல்லையா, அதாவது தின்ன ஆரம்பிச்சிடு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கடிச்சிருக்குது, தின்னிருக்குது. சரிங்களா? இப்போ அந்த நாய்களால் தான் அந்த உண்மையை வந்து வெளிவந்திருக்குது. இது எல்லாமே அந்த விஜய் அப்படின்ற பையன் கைது செய்த பிறகு அவன் சொன்ன வாக்குமூலங்கள். அப்போது ஒரு பக்கம் அப்படியே அவங்களுடைய கணவனுடைய நிலைமை, ரமேஷுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தனக்கு பிறந்த 2 பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தால் தான் தன்னுடைய மனைவியை வீட்டிலே விட்டுட்டு அவர் வேலைக்கு போகிறாரு. அது மாதிரி போன நபருக்கு இது மாதிரி ஒரு அதிர்ச்சி சம்பவம் அப்படின்னா உண்மையாலேயே அவர் இதெல்லாம் வந்து தாங்கிக்கவே முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் நார்மலாக தன்னுடைய வீட்டிலேயே அவங்க ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை தற்கொலை பண்ணிட்டோ அல்லது இது மாதிரி போய் தவறு செஞ்சுட்டு கூட தன்னுடைய வீட்டிலேயே அவங்க இறந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது. யாரோ ஒரு ஆண் நபரோடு போயிட்டு அவனோ கூட தவறான உடலில் இருந்து அவங்க இறந்து இப்போது இந்த இந்த கிரைம் ஸ்டோரி நம்மெல்லாம் கேட்கும்போது இந்த விஷயம் உண்மையாலே அந்த நபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மன விரக்தியை ஏற்படுத்தும். இது எல்லாத்தையும் விட மீறி ரமேஷுக்கும் பிரியாவுக்கும் பிறந்த அந்த 2 ஆண் பசங்க, சரிங்களா, அந்த 2 பெண் குழந்தையன் தான் ரொம்ப பயப்படணும். பட் இருந்தாலும் சின்ன வயசுலேயே அம்மா இல்லை அப்படின்னா அதனுடைய வலி நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ மத்திய பிரதேசத்தில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த பக்ரீத் யார் அங்கே வந்து இந்த சுற்றுலா போன நபர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பலை வந்து கவிழ்ந்து ஒரு தாய் தன்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்றதுனால தான் கூட அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாமல், அதாவது லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தண்ணியில் வந்து மிதங்குற மாதிரி இருக்கும், ஈஸியாக நீந்தி வெளியே போகலாம். அந்த ஜாக்கெட்டை அவங்க அணிந்திருந்தாலும் தன்னுடைய மகன் இறந்துட்டான், திரும்ப இந்த உலகத்தை நம்ம திரும்ப போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய உயிரை வந்து விட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தா தனக்கு ஒரு கணவன் 2 மகன்கள் இருந்தும் தன்னுடைய காம வெறியால் யாரோ ஒரு நபரோடு போயிட்டு அங்கே ஏற்பட்ட அந்த சண்டையில் அவங்களுடைய உயிர் விட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இன்னொரு தாயும் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் எது எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையிலே நான் விட்டுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.